வணக்கம் மக்களே, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஹோப்ஃபுல்லி. ஓகே, இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, அதுக்கு முன்னாடி என்னது இந்த வீடியோ நோ ரெக்கமெண்டேஷன், வி ஆர் ஃபாலோ ஆல் செபி ரூல்ஸ். இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான். நம்ம எப்பயுமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதே கிடையாது. ஓகே, நோ ரெக்கமெண்டேஷன். சரி, ஓகேங்க. குளோபல் நியூஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம குளோபல் நியூஸ் பார்க்குறோம் அப்படின்னா, ஏன் எனக்கு வாய் இவ்வளோ வளருது? ரைட்டு, ஓகே. இப்போ குளோபல் நியூஸ் பார்க்குறோன்னா என்னென்ன ப்ரோஸா பஞ்சாயத்து இருக்குது இன்னைக்கு அப்படின்னு கேட்டால், ட்ரம்ப் வந்து திரும்பவும் நாங்கள் சீனா கூட டீலிங்கில் பேசணும்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி நம்ம பாகிஸ்தான் பைபிள் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஊர்லேயே அவங்க ஒரு பாம் வந்து செட்டப் பண்ணிட்டு வெடிக்க வச்சு, ஓகே, ஸ்கூல் பிள்ளைங்க ஒரு 4-5 பேர்த்த கொண்டிருக்காங்க. ஓகேவா, 4-5 பேர் இறந்துட்டாங்க. இப்போ வந்து இறந்ததுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை இந்தியா தான் இதுக்கு காரணம். ஓகே, இந்தியா தான் வந்து பாம் வச்சு இப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம நாட்டு வெளியுறவுத்துறது பேச தெரிஞ்சா பேசு, தப்பு தப்பாக பேசி அடி வாங்கி சாகாத அப்படிங்கிற மாதிரி வெளியுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. குளோபல் நியூஸில் அடுத்தபடி பார்த்தோம்னா, குரூட் ஆயில் ரேட்டில் நல்லா குறைஞ்சி போச்சு. அப்புறம் இவங்க ட்ரம்ப் ஜி வந்து இருக்க எப்படி சொல்கிறது, அவரோட டெப்த்தெல்லாம் இருக்க குறைச்சிக்கிட்டே வராங்க. அதுக்காக கோல்டு ரேட்டு கம்மியாகிட்டே இருந்துச்சு. நேற்று ஒரே நாளில் நல்லா இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு கோல்டு ரேட்டு. ஓகேங்களா. அடுத்தபடியாக நம்ம கிஃப்ட் ஃபிஃப்டி பார்த்தோம்னா, நேற்று ஒரு பஞ்சாயத்து வச்சுருந்தான். ஓகே, நேற்று வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, 100% இதுதான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 25 பாயிண்ட். ஓகேவா, 25 பாயிண்ட்டு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஓகேவா, 25 பாயிண்ட்டு கால் சைடு புல்லிஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. ஓகே. அடுத்தபடியாக அந்த ஐடிசி ஒரு ஃபாலோவர் கேட்டிங்க, உங்களுக்காகவே சொல்கிறேன். ஐடிசியில் Q4 ரிசல்ட்டு கிட்டத்தட்ட 18,500 கோடிக்கு மேலே பண்ணியிருக்கான். நல்ல ரிசல்ட் தான் பண்ணியிருக்கான் ப்ராஃபிட்டில். இந்த 7.85 பைசா. ஓகேவா, ஒரு டிவிடெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாக்குக்கு அவன் என்ன பண்ணுறான், டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறான். 7 புள்ளி கிட்டத்தட்ட 8 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஐடிசி ஸ்டாக் வச்சுருந்தா உங்களுக்கு டிவிடெண்ட் 8 ரூபா வந்து சேர்ந்துருங்க. ரைட்டா. அடுத்து டிஏஎஃப்ஐ ரிசல்ட்டு நேற்று என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டிஏஐ கிட்டத்தட்ட 3,708 கோடி. ஓகே, 3,708 கோடி வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஐ சாலிடாக 5,000 கோடி பக்கமாக விற்று தள்ளியிருக்கான். நேற்று எஃப்ஐஐ விற்றுட்டான். அந்த இது வந்து ஸ்டாக்ல விற்று நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் 49,000 கோடி பக்கம் எஃப்ஐஐ செல் பண்ணியிருக்கான். ரைட்டா. அடுத்து கோல்டு யூஎஸ்டியை பற்றி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நேற்றுமே ப்ளஸில் தான் இருந்துச்சு, இன்றைக்குமே ப்ளஸில் தான் இருக்குது. ஓகேவா, இன்றைக்குமே ப்ளஸில் தான் இருக்குது. மார்க்கெட் இன்னைக்கு என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறத கணிக்க முடியாத நிலைமை தான் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வாரத்தோட கடைசி நாள். இன்றைக்கி எக்ஸ்பீரியெலாம் எதுவும் கிடையாது. இருந்தாலும் இன்றைக்கி வாரத்தோட கடைசி நாளில் வச்சு செஞ்சுட்டுல போவான். அதுக்கேற்ற மாதிரி கோல்டு ரேட்டுமே இன்றைக்கி பாசிட்டிவில் தாங்க இருக்குது. சரிங்களா. அடுத்து ஐபிஓ பற்றி பார்க்கணும்னா, நிறைய நல்ல நல்ல கம்பெனிகள் வருது. சரிங்களா. அதாவது இருக்கிற கம்பெனியை அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். ஓகேவா. புதுசாக ஐபிஓவில் என்னன்னா, நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்க கம்பெனி இவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது, அவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நல்ல நல்ல கம்பெனி வருது. ஓகே, நீங்கள் கொஞ்சம் பார்த்து காசு வச்சுருந்தா கரெக்டாக பண்ணிக்கங்க. சரிங்களா. ரைட்டுங்க. அடுத்தபடியாக நீதாயா டிரைவர் ஒன்று வச்சுதான் ஓட்டுனுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. நேற்று நான் பண்ண கதை தான். நேற்று ஃபஸ்ட்டு ஒரு 3% நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ணேன். அடுத்த ட்ரேடில் நான் அனலிஸுமே பண்ணல, எதுவுமே பண்ணல. டேரெக்டாக கொஞ்சம் வேலை இருந்துச்சா, அந்த வேலையை பார்த்துட்டு கரெக்டாக வந்தோடனே ஓகே நீ ட்ரேட் எடுக்கலான்னு ட்ரேட் எடுத்தேன். அந்த ட்ரேட் எடுத்தேன்ல, அந்த 600 ரூபா லாஸ் பண்ணல, அந்த 600 ரூபா லாஸ் பண்ணதுமே 200 ரூபா பக்கம் ப்ராஃபிட்டில் போயிட்டு இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 200 ரூபா பக்கம் ப்ராஃபிட்டில் போயிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, 200 ரூபா பக்கம் ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கு. எப்படியா இருந்தாலும் குறைஞ்சாலுமே 100 ரூபா கம்மியெல்லாம் குறையாது அப்படின்னு நினச்சி விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா அந்த மொமெண்டமில், அந்த 3 to 3:10 மொமெண்டமில் என்ன ஆயிருக்கு, என்னோட அந்த நான் எடுத்த ட்ரெண்ட் 400 ரூபா பக்கம் காலி ஆகிடுச்சிங்க. ரைட்டா. அடுத்தபடியாக நிஃப்டியில் பார்க்குறோம் அப்படின்னா, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் எவ்வளோ கொடுக்கலாம் பிரதர் அப்படின்னா, 24,300 சப்போர்ட்டாக வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி அவ்வளோதான் போவோம். அதுக்கு கீழெலாம் போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. 3,300 அதிகபட்ச சப்போர்ட்டே அவ்வளோதான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டோட கடைசி நாள் தான், அந்த அளவுக்கு பேடாக இருக்கிற மாதிரி வேறு எதுவுமே இல்லைங்க. சரிங்களா. அதனால் நம்ம அதை பற்றி ஒன்றும் உரிவு பண்ணிக்கலாம். ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, புதிய ஹை போகுமா, எல்லாருமே நான் பார்த்த எல்லாருமே அதான் சொன்னாங்க, புதிய ஹை போயிடும், புதிய ஹை. இதுகடா அதாவது மார்க்கெட் நடந்து முடிஞ்சாதான் ஓகே, நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்லணுமே. ஏதாவது புதிய ஹை போகும்னா அவன் இருக்க இன்னைக்கு கீழே வந்து 24,600 கொண்டு வந்து விட்டுட்டான்.
ரைட்டா. ரெசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் 24,800 தான். 25,000 இன்னைக்கு ரீச் பண்ணுறதுலாம் பெரிய மலை, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. 25,000 இன்னைக்கு போகிறதுக்கு சான்சஸே இல்லைங்க. மோஸ்ட்லி நான் சொல்கிறேன் 25,000 இன்னைக்கு போகவே போகாது. ரைட்டா. அடுத்தபடியாக பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கீழே பொறுத்த வரைக்கும் என்ன கதை அப்படின்னா கீழே 24,400 24,700 தான். அதுக்கு மேலாம் கொடுக்க முடியாது. இன்னைக்கு இப்போ இருந்து ஒரு 100 பாயிண்ட் தான், அதுக்கு மேலாம் கொடுக்க முடியாது. ஏன் ப்ரோ அப்படின்னா இன்னைக்கு தான் எதுவுமே இல்லையே. எதுவுமே இல்லாமல் என்ன பண்ணுவான் மார்க்கெட்டு, எஃப்ஐ விற்க ஆரம்பிச்சிருக்கேன். எஃப்ஐ விற்க ஆரம்பிச்சதுனால மோஸ்ட்லி கீழே தாங்க விழுவான். எஃப்ஐ இன்னும் இன்னைக்கு சேல் தான் பண்ணுவானா இல்லை இன்னைக்கு பை பண்ணுவானா எதுவுமே தெரியாது. நேற்று வந்து ஒரு பிரதர் சொல்லியிருந்தாரு டிஐன்னா நாமன்னு சொல்லியிருந்தோம். சாரி, அது என் மேலே தான் மிஸ்டேக். நான் அதை டிஐன்னா நாம இல்லை, ஐ மீன் நான் அப்படி மீன் பண்ணேன். டிஐனா நாம கிடையாது. டிஐனா டொமஸ்டிக்கல் இன்சூர்மெண்ட் ஐயோ வளர்றேன். அதாவது டிஐனா வேற யாரும் இல்லைங்க, பேங்க்கு, இன்சூரன்ஸ் கம்பெனி, பென்ஷன் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு அண்டு ஹச் ஃபண்ட்ஸ் அவங்கலாம் சேர்ந்து தான் டிஐ. நாம வந்து ரீட்டைல் ட்ரேடர். சரிங்களா? ரைட்டு. இன்னைக்கு பார்க்குறோம், நம்ம அனலைஸ் படி பார்க்குறோம்னா இன்னைக்கு என்ன பண்ண போறான், சும்மா ஒரு ஜர்க் அடிச்சு கீழே தான் வரப்போறான். நான் திரும்பவும் சொல்றேன், ஜர்க் அடிச்சு கீழே தான் வரப்போறான். ஏன் அப்படின்னா மேலே போறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த சான்ஸ் இன்னைக்கு கம்மியாக தான் இருக்கு. ரைட்டா. ஜர்க் அடிச்சு கீழே வந்தான் அப்படிங்கிற பட்சத்தில் 24,500 வரைக்கும் சான்சஸ் உண்டு. சப்போஸ் இல்லை நான் அவன் ஆரம்பிக்கிறதே ஜர்க் அடிச்சு கீழே தான் ஆரம்பிக்கிறான் அப்படின்னா 24,850 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் உண்டு. 24,850 வந்தாங்கன்னா ஒரு 500 480ன்னு வச்சுக்கோங்க. 24,480 24,850 மோஸ்ட்லி இதுக்குள்ளதாங்க நீ சுத்த போறான். ஓகே, நீங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரா ரெடி ஆகிக்கங்க. சரிங்களா? வேற ஒன்றும் பெருசா பண்ண போறாங்களா அதெல்லாம் இல்லை. அதை நேத்தே பண்ணிட்டானே. நேத்து அப்படியே இங்கிருந்து ஆரம்பிச்சுவேன், அப்படியே ஒரு சைடு வேஸை கொடுத்து, ஓகேங்களா, ஒரு சைடு வேஸை கொடுத்து அப்புறம் மேலே போயிட்டான். இங்கே தான் நான் மாட்டிக்கிட்டேன். இந்த இடத்துல, அதாவது நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன், புட் என்ட்ரி. ஓகே, நான் என்ட்ரி எடுத்துட்டு இங்க போச்சா, அப்போ வந்து என்ன பண்ணிட்டேன், ஓகே ப்ராஃபிட்ல தான் இருக்கேன், நீ ப்ராஃபிட்ல தான் முடிப்பேன்னு நினைச்சேன். டக்குன்னு பார்த்தா ஒரே கேண்டிலே மேலே புஷ் பண்ணிட்டான். அந்த மேலே புஷ் பண்ணதுனால தான் நேற்று நான் லாஸ் பண்ணிட்டேன். ஓகே, இல்லை அப்படின்னா நேற்றுமே ஒரு 10% அந்த மாதிரி ப்ராஃபிட் நல்லா பண்ணியிருப்பேன். சரி, ஓகேங்க, இதோட இந்த வீடியோ முடியுது. திரும்பவும் சொல்கிறேன், என்னதான் நம்ம முன்னாடி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பண்ணாலும் லைவ் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் மார்க்கெட் ஒன்றும் பண்ணிடாது. நம்மளை மிஞ்சி போனால் என்ன போகிறது, நம்ம காசாக மட்டும் தான் இருக்கும். கரெக்டாக பண்ணிங்கன்னா அதை திரும்ப சம்பாதிச்சிடலாம். சரிங்களா? சரி, ஓகேங்க. ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள், மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு ரெண்டுக்கும் ஃபண்டமெண்டலாக என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்க, டாட்டா, டேக் கேர். இந்த வீடியோ திரும்பவும் சொல்கிறேன், நோ ரெக்கமெண்டேஷன், we are follow all SEBI rules. Bye.